இழந்த பற்களை 2 முறைகளை நம்ம ஃபிக்ஸடாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பிரிட்ஜ் இல்லை பாலம்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து இம்ப்ளான்ட் இல்லாட்டி பல் பதியம் வைத்தல். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பிரிட்ஜ் முறையில் நம்ம பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னா, பல்லுக்கு அந்த கேப்புக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற பல்லை ட்ரிம் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 3 யூனிட்டாக நம்ம பிரிட்ஜாக போட்டுருவோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சரியாக மெயின்டைன் பண்ணல, ப்ரஷ் பண்ணல அப்படின்ற போது சாப்பாடு வந்து இந்த கேப்பு கீழே மாட்டிட்டு இந்த சப்போர்ட் எடுத்த பல்லில் கூட சொத்தை வந்து பின்னாடி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இம்ப்ளான்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து பல்லில் சப்போர்ட்டே எடுக்காததால் இழந்த பல்லை மட்டும் டைரெக்டாக பதியம் வைக்கிறதால பக்கத்து பல்லுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் இம்ப்ளான்ட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசாக ஏதாவது குறைபாடு, அதிகப்படியான சர்க்கரை நோயோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து எலும்பு வந்து ரொம்ப வீக்காக இருந்தாலும் இம்ப்ளான்ட் வைக்கிறது முடியாது. ஸோ உங்களுக்கு பல்லு குறைபாடு இருந்து பல்லு இல்லைன்னா உங்களுக்கு எந்த முறையில் பெஸ்ட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியுன்றதை அவங்க டென்டிஸ்ட் கிட்ட பார்த்து தெரிஞ்சு கட்டிக்கோங்க. நன்றி.